வாங்குங்க. மஞ்சள் பூசணிக்கால வீட்லயே ஜாம் ரெடி பண்ணி பிலால்ல வாங்குற பன் பட்டர் ஜாம் தோத்து போற அளவுக்கு சூப்பரான பன் பட்டர் ஜாம் வீட்லயே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 200 கிராம் போல பூசணிக்காய் எடுத்து தோலை சீவிட்டு நடுவில் உள்ள விதைகளையும் எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில பட்டை சேர்த்துட்டு 3 நிமிஷம் வறுபட்டு வரட்டும். இதோட பூசணிக்காய் சேர்த்துட்டு 2 துண்டு ஆரஞ்சு தோல் சேர்த்துக்கோங்க. எனக்கு பூசணிக்காய் தண்ணி விட்டு வரல, அதனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி 1/4 டம்ளர் சாத்துக்குடி ஜூஸ் ஊத்திருக்கேன். இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி சூப்பரா பூசணிக்காய் வெந்து வந்துருச்சு. பட்டையும் ஆரஞ்சு தோலையும் தனியா எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் சீனி எடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு கொதிக்க விடலாம். இங்கிட்டு வெறும் பூசணிக்காய் மட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சிட்டு வந்துக்கலாம். நமக்கு சீனி பாகு வந்து ஒரு கம்பி பதம் வர அடுப்புல வச்சுக்கோங்க. இப்ப இதோட பூசணிக்காய் விழுது சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா நமக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கு, நல்ல ஜாம் பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சுக்கலாம். பண்ண பாதியா வெட்டி ஒரு பக்கம் பட்டரும் ஒரு பக்கம் ஜாமும் தடவி அப்படியே பிச்சு வாயில போட்டீங்க அப்படின்னா பிள்ளைல சாப்பிடுற பன் பட்டர் ஜாமே தோத்து போற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். இதை நீங்க 1 மாசம் வரை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.